அக்கா, நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். கடவுளே, என் பிள்ளை என்ன பாடுபடுதோ, எந்த பாவி என் பிள்ளைய கடத்திட்டு போறானோ தெரியலையே. அனுக்குதான் விவரம் இல்லைன்னா இந்த சோஃபிக்கு எங்க போச்சு அறிவு? ராணி, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. ஆண்டவன் புண்ணியத்துல அனுவும் சோஃபியும் பத்திரமா தான் இருப்பாங்க. ஆமா ராணி அக்கா, கவலைப்படாதீங்க. இந்த அனு எதுக்குதான் அடிக்கடி ஓடி போறானே தெரியல. முத வாட்டி ராம் கூட ஓடி போனா, ரெண்டாவது வாட்டி சோஃபி கூட ஓடி போயிருக்கா. இருந்தாலும் உங்க பொண்ணு ஒரு ஓடுகாலி தான். 4 முடி அந்த அக்காவே எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சின்ன பொண்ணு, உண்மையை தானே சொன்னேன். அனு அடிக்கடி ஓடி போறாதானே. இதுக்குதான் உன்னை தவ இருந்து பெத்தனா. உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு இந்த ஊர் வாயில என்ன நடமாட விட்டு போயிட்டியே. பெத்த வயிறு பத்தி எரியுது, வளர்த்த வயிறும் தான் திக்கு திக்குன்னு எரியுது. ரெண்டும் அங்க என்ன அவஸ்தைப்படுதுன்னு தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, கடத்தினவன் பணம் ஏதாச்சும் கேட்டா என்ன செய்வீங்க? பணமாக்கா முக்கியம், பிள்ளைங்க தான் முக்கியம். காப்பாத்தி கொண்டு வந்துட்டா போதும். அப்ப கிளம்பு சின்ன பொண்ணு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்க போனாதான் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து கேஸ் போடுவாங்க. அப்பதான் கடத்தினவன் ஃபோன் பண்ணுவான். ஐயோ, என்னென்னமோ சொல்லுறாளே, எனக்கு வேற தலையெல்லாம் சுத்திட்டு வருதே. ஏ ராணி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நல்ல வேலைண்ணே நீ சொன்ன, இல்லன்னா நான் ஸ்டேஷன் போயிருப்பேன். சரிண்ணே, நான் வைக்கிறேன், பிள்ளைங்களை அனுப்பிச்சு விடு. என்ன விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்கல்ல நினைச்சேன். அதெல்லாம் வேணாம்மா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்ல. அனு இங்கதான் எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்காளாம். இந்த அனு எதுக்கு இப்படி பண்றா? சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. சரி விடு ராணி, இங்கதானே இருந்திருக்கா, நீ தான் அழாத. எப்படிங்க விடுவேன்? காலையில இருந்து என்ன வேதனை பட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒரு பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துட்டு இருக்கேன். என் புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியாம நான் பதறி போயிட்டேனே. ராணி அக்கா, அப்ப சாப்பாடு எல்லாம் மீந்துருச்சா? அம்மா எந்திரிங்க 4 முடி. இங்க புள்ளைய காணோம் தவிச்சிட்டு இருக்க. உனக்கு சோறு தான் முக்கியமா? ராணி அக்கா, இருந்தாலும் நான் சோறு மிந்திருச்சான்னு கேட்டேன். வேற என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? ராணி அக்கா விடுங்க, அதான் ஒரு பைத்தியம் தெரியும்ல. அக்கா இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஒரு வாரமா ஒரே கனவா வந்துட்டு இருக்கு சின்ன பொண்ணு. என் பொண்ணுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே வருது சின்ன பொண்ணு. நானே அந்த வேதனையில இருக்க. இந்நேரத்துக்கு இவ எப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அம்மா ராணி, விடாத. பிள்ளைங்களை கொஞ்சமாவது கண்டிச்சு வைக்கணும். இந்த வயசுல கண்டிக்கலனா பிறகு நம்ம தான் அவஸ்தைப்படணும். அக்கா ஒன்னும் இல்ல, ஏஞ்சு போய் சாப்பிடுங்க, அனு வந்துருவா. அவ வரட்டும் சின்ன பொண்ணு, அவளை பார்த்தாதான் எனக்கு சோறே எடுக்கும். காலையில நேரமே போனா, இன்னும் என் புள்ள வீட்டு வந்து சேரல. சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. உங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படி ஒரு அம்மாவுக்கு பிறந்திருக்க கூடாதான்னு தோணுது. தப்பா நினைக்காத வசந்தி, உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய மட்டும் நான் பெத்திருந்தா அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். இரு, அவ இன்னைக்கு வரட்டும், அவ தோலை உரிச்சிடுறேன். அம்மா அங்கே நில்லடி, வீட்டுல வந்துடாத. ராணி அக்கா எதுவா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பேசுங்க. ராணி கோவப்படாத, உள்ளதான் வந்துருச்சுல. அம்மா சாரிம்மா. காத்தி உள்ள வாப்பா. வரேன்ப்பா. ஒழுங்கா நீயே இங்க வந்துடுடி. நானா வந்தானா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அனு நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. சோஃபி உள்ள வாமா. அம்மா நான் தான். சோஃபி நீ உள்ள போமா. இல்லம்மா, நான் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டேன். சோஃபி நீ உள்ள வா. இல்லம்மா, நான் தான். உன்னை வான்னு சொன்னேன். சாரிம்மா, இனிமேல் பண்ண மாட்டேன். ராணியம்மா அடிக்காதீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அவளுக்கு செல்ல கொடுத்ததை கெடுத்து வச்சுட்டேன். கேவலம் கறி சோத்துக்காக புருஷனை கொல்ல பார்த்தவளெல்லாம் இன்னைக்கு பேச விட்டுட்டா. ராணியம்மா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, நம்ம பாப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவளை 10 வருஷம் தவ இருந்து பெற்றதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டா. ஊர்ல உள்ளவெல்லாம் பிள்ளைய கண்டிச்சு வேலைன்னு சொல்ற அளவுக்கு தானே இவளும் என்ன வச்சிருக்கா. அம்மா சாரிம்மா, இனிமே இப்படி போக மாட்டேம்மா. சாரிம்மா. பேசாதடி, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அம்மா அப்படி சொல்லாதம்மா. அனு ஒன்னும் இல்ல, நீ ரூமுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ராணியம்மா ஏன் இப்படி பண்றீங்க? சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. உனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா. அவளை பாதுகாக்க நான் படுற பாடு எனக்கு தான்ப்பா தெரியும். இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்கம்மா. கொஞ்சம் முன்னாடிதான் அவ்வளவு சந்தோஷமா அவளை நான் பார்த்தேன். இப்ப அடி வாங்கி அழுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரிப்பா, நீ உள்ள வா. சரிம்மா. அனு அண்ணா. சரிடா விடு, அம்மா தானே, அழுவாத. அண்ணா, ராம் மாமா பாத்தியா? பார்த்தேன். மன்னிக்கவே மாட்டேன். பாரு, இனிமே பேசவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியுமாண்ணா? என்னை யார் அடிச்சாலும் ராம் மாமா தான் வந்து தடுக்கும். இப்போ அதுவே வந்து வேடிக்கை பாக்குது. சரி அனு விடு, சோஃபி ஏதாவது நினைச்சுக்க போறான்னு அமைதியா இருந்திருப்பான். அண்ணா
இங்க பாரு அனு, நீ சின்ன குழந்தை கிடையாது, நீ வளர்ந்துட்ட, இதெல்லாம் நீ புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அப்புறம் சோஃபிக்கும் அஃபெக்ட் ஆகும், நீ இனிமே பார்த்து நடந்துக்கோ. தெரியுதா அண்ணா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஐயோ, வேற எங்க போற? இங்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம். நானே இனிமே இங்கதான் இருக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கதான் இருக்க போறேன். சரி, எல்லாரும் பண்ணுங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அம்மா அடிச்சது ரொம்ப வலிக்குதா? இல்ல அண்ணா, ஆனா கஷ்டமா இருக்கு. மாமா அப்படி பண்ணுச்சுல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என் மேலதான் நான் தப்பு. அம்மா போன் எடுக்கலன்னு அப்படியே விட்டுட்டேன். அப்பாவுக்காவது போன் பண்ணி சொல்லிருக்கணும். தெரியுதுல, இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போ, இல்லனா போவாது. அப்படி வேற எங்கன்னா போகணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். தனியா எங்கேயும் போக கூடாது. சரிண்ணா. டேய், ஃபீவர் அடிக்குதா? இல்லண்ணா, தண்ணியில விளையாடல, அதான் கொஞ்சம் சூடா இருக்கு. சரிம்மா, நாங்க உட்கார்றேன். அனு, வா சோஃபி. சாரிடி, என்னால தானே இப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, விடு. என்ன அனு, ரொம்ப வலிக்குதா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க, இப்பதான் புரியுது. ஏய், நீ என்ன சொல்றியா? டேய், ஒழுங்கா ஓடிடு, நானே உன்னை அடிச்சு போட்டுருவேன்டா. சோஃபி, இப்படி வாயேன். மச்சான், நீ வேற ஏத்தி விடாதடா. டே ராம், இப்போதான்டா பொருத்தமா நிக்கிறேன். ஆமாண்டா, கரெக்டா இருக்குல்ல? சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன அனு, கோச்சிக்கிட்டியா? நான் யாரு உங்ககிட்ட கோச்சிக்க? என்ன அனு, புதுசா இருக்கு, மாமன் கிட்ட கோச்சிக்கிற? அப்பா அம்மான்னு கூப்பிட்டதை விட மாமான்னு கூப்பிட்டதான் அதிகம், அதெல்லாம் மறந்துடுச்சா? மறக்கல மாமா, அதனால தான் என்னமோ ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இங்க பாரு, நீ தப்பு பண்ண, அதனால தான் நான் அமைதியா நின்னேன். நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? ஆமா, வெளிய போய் சுத்த தெரியுதுல, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதா? என்ன, நான் சுத்தினா? இன்னைக்கு நீ தான் போயிருக்கணும். நீ போகாதனால தான் நான் போனேன். அப்படி எங்க போன? இன்னைக்கு சோஃபியோட அப்பா அம்மா கல்லறைக்கு போகணும். நியாயமா நீ போயிருக்கணும். நீ போகாதனால தான் நான் கூட போனேன். ஐயோ, சாரி அனு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ஃபைன் தான் மாமா, நான் இப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத அனு. பின்ன என்னடா, எல்லா டைமும் அவளை வந்து காப்பாத்திட்டு இப்போ மட்டும் அவளை விட்டுட்டு போனா எப்படி? சரி சரி அனு, சாரி. என்ன, நீ என்ன கேட்டாலும் செய்யறேன், வா. இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். என்னை இப்படியே தனியாவே விட்டுருங்க, போதும். டேய், அவளை படத்துக்கு எங்கன்னா கூட்டு போடா, அவளுக்கு அதானே பிடிக்கும். நீயும் வரியா கார்த்தி, எல்லாருமே சேர்ந்தே போயிட்டு வரலாம். இன்னைக்கு வேணாண்டா, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி அனு, கிளம்பு, போலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். அப்போ மாமா சொன்னா கேட்க மாட்டேன். எல்லாரும் சொல்றதையும் கேக்குறதுனால தானே நான் ஈஸி டார்கெட்டா இருக்கேன். அவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கல நீ. கார்த்தி, கீழே வாப்பா. இதோ வர சக்திப்பா. சரி ராம், சண்டை எதுவும் போடாதீங்க, நீ பாத்துக்கோடா, நான் கிளம்புறேன். சரிடா, நீ பாத்து போ, நான் நாளைக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே மச்சான், பாய்டா. டேய், உடம்ப பாத்துக்கோ, ஜுரம் எதனா வந்தா மாத்திரை போடு. அண்ணா, போவாதண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் தான், அம்மா மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வாசலோட அப்படியே பேசிட்டு வந்துட்டேன். சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. டேய், அவளை மிரட்டிட்டு இருக்காம ஒழுங்கா சமாதானப்படுத்திட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு வா. சரிடா. ஆனா அவதான் ஏதோ புதுசா பண்றானா, நீயும் சப்போர்ட் பண்ற பத்தியா? டேய், நம்ம தாண்டா புரிஞ்சுக்கணும், அவ சின்ன பொண்ணு. இவ்வளவு நாள் எல்லா டைம்லயும் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம், இப்ப இல்லனா எப்படி இருக்கும்? அவ இனிமே இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கணும் தான் இவ்வளவும் பண்ண. சரி சரி, சரியாயிடுவா, எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போ. சரி கார்த்தி, நீ பாத்து போ. பாய்டா ராம். அனு, வரேன்டாமா. சரிண்ணா, பாய். அனு, என்கிட்ட பேசலன்னா பரவாயில்ல, ஆதிக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிடு. பாவம், காலையில இருந்து உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நான் கால் எடுக்கலாம், சும்மா இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றான்? எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கோவப்படாது, சரியா? அக்கறை இருக்கிறதுனால தானே அத்தனை வாட்டி ஃபோன் பண்றோம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, உன் இஷ்டம். இதுக்கு மேல நான் கிளம்புறேன். அனு, சாரிடி, என்னால தானே இவ்வளவும். அதெல்லாம் இல்ல சோஃபி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரிடி, ஆதிக்கும் கொஞ்சம் கால் பண்ணி பேசு. சரிடி, அப்படியே கிளம்புடி, போலாம். இல்ல சோஃபி, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். அனு, நீ வரலன்னா நானும் போக மாட்டேன். நீ சொல்லு, போலாமா வேணாமா? எனக்காகலாம் நீ பண்ணாத சோஃபி, நீ போயிட்டு வா. நீ வந்தா போறேன், இல்லனா விடு. சரி, போய் கிளம்பு. ஹலோ ஆதி. சொல்லு, இப்பதான் உனக்கு கால் பண்ண டைம் கிடைச்சுதா? இங்க பாரு ஆதி, நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன். இப்போதைக்கு என்னால எதுவும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் எல்லா கோவத்தையும் உன்கிட்ட காமிச்சிருவேன். பரவாயில்லடி, பேசு, என்கிட்ட தானே. நான் போன் எடுக்கலன்னா எதுக்கு நீ எல்லாருக்கும் போன் பண்ற? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன எங்கேயாவது நிம்மதியா விடுறியா நீ? ஓ, உன் குரூப் ஸ்டடி மத்தியில நாளா ஞாபகம் இருக்கானா? ஏய், என்ன பேசுற? லூஸ் அடி நீ. ஆமா, லூசு தான். அதனால தான் எல்லாருக்கும் ஈஸியா போயிட்டேன். இங்க பாரு அனு, யார் மேல கோவமா இருக்கியோ அவங்க கிட்ட போய் அதை காட்டு. நான் என்னடி தப்பு பண்ணேன்? நீ ஒன்னும் தப்பு பண்ணல. சரிடி, சொல்லு, தப்பு பண்ணிருந்தா சொல்லு. தப்புதான் ஆதி, காலையில 8 மணிக்கு ஒரு பொண்ணு உன் ரூம்க்கு வரானா, தப்புதான். ஓ, உன் மைண்ட் இப்படிலாம் வேற திங்க் பண்ணுதா? எனக்கு எக்ஸாம் டைம் போயிட்டு இருக்கு, நான் குரூப் ஸ்டடி தான் பண்ணேன். ஆனா அது தியா கூட மட்டும் இல்ல, என் கூட 5 பேர் இருந்தாங்க. இங்க பாருடி,
இப்படிலாம் கொஸ்டின் பண்ற வேலை வச்சுக்காத. ஓகே ஆதி, ஃபைன். இனிமே நான் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டேன். அனு, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அனு, நேற்று எவ்வளோ என்ன ஹாப்பியா சென்ட் ஆஃப் பண்ண, இன்னைக்கு இப்படியா பேசுவ? ஆதி வேண்டாம், நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசிட போறேன், நீயே வச்சிரு. பரவாயில்ல அனு, நான் பாத்துக்கிறேன். பேசு, என்ன தப்பா பேசிட்டு போற, பேசு. ஆதி, பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் மீ. அனு, என்ன சொன்ன? என்னடி பேசுற? இதுக்கு தான் நான் இப்போதைக்கு எதுவும் பேசுவேன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஆறுயிர மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. எப்படி பேசுற? நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த ப்ராப்ளமா ரிசால்வ் பண்ணாம நீ போய் தூங்கக்கூடாது. ச்சே, இன்னைக்கு காலையிலேருந்து உன்கிட்ட எப்போ பேசுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ கொஞ்சம் கூட கன்சர்ன் இல்லாம போறல. போ. ஆறுயிர மன்னிப்பாயா சொல்லையா இன்னுயிரே. மாமா ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா சோஃபி? நீங்க தான் வரல இன்னும். அனு வரால? வரமாட்டேன்னு சொன்னா நீ வந்தாதான் நானே போவேன்னு சொல்லிட்டேன், அதனால வரா. சரி, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? பின்ன என்ன சோஃபி, சின்னதுல இருந்து பாத்திருக்கா, என்ன தெரியாதா அவளுக்கு? என்கிட்டயே கோச்சிட்டு போறா. ஆனா நீங்க பண்ணதும் தப்பு தானே. என்னடி நீ எப்படி பேசுற? என்ன டீன்னு சொல்லிட்டாரு? இல்ல மாமா, அவளுக்கு தப்பா தான் கன்வே ஆயிருக்கும். இருந்தாலும் நீங்க இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. அவ எனக்காக தான் வந்திருந்தா, எனக்குமே அது ஹர்ட் ஆச்சு. எங்க நான் ஃபீல் ஆயிடக்கூடாதுன்னு அவ உங்க தோட்டத்துக்கே என்னை கூட்டிட்டு போனா. நீங்க பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன சேவ் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, போற வழியில சாரி சொல்லி சமாதானப்படுத்துருங்க. எப்படியும் நம்ம அனு தானே. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ இவ்வளவு நேரம்லாம் என்கிட்ட பேசினதே இல்ல, அதான். என்ன பண்றது, உங்களை தான் கட்டி வச்சுட்டாங்களே, இனிமே உங்ககிட்ட தானே பேசி ஆகணும். சரி சரி, பார்த்துட்டே நிக்காம வாங்க போலாம். டேய் ராம், இங்க என்ன பர்ஃபியூம் எங்கடா? இவ எதுக்கு தான் இவர் ரூம்ல இருந்து வெளியே வராளோ? என்ன நீ இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்பி வா, எல்லா திங்ஸும் அங்கதான் இருக்கு. டேய் எங்க இருக்குன்னு தெரியல, தானடா கேட்டா. இல்லனா உன் பர்ஃபியூம் கொடு. ஜனனி, ஆனா நீ மாறவே இல்ல தெரியுமா? போ, அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ. இவர் ஏன் தான் அப்படி இருக்காரு? ச்சே. சரிடா, 2 minutes உடனே வந்துடுறேன். இதுக்கு எதுக்கு இவருக்கு கல்யாணம்? அவளே கட்டிட்டு அழ வேண்டியதானே. பேசவே கூடாது இவர்கிட்ட. நான் நல்லா இருக்கேனா? போலாமா? வா. என்னம்மா அனு, இன்னைக்கு அடி பலமா? ஆகாஷ் அமைதியா இருந்துரு. டேய் சும்மா இருடா, நானே என் புள்ளைய தெரியாம ரொம்ப அடிச்சிட்டேன். தெரிஞ்சே அடிச்சிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அழகு புள்ள, இப்பெல்லாம் நல்லா வளர்ந்துட்டானு. அம்மாவே அனாந்து பாக்குற அளவுக்கு இருக்க. ஆமா, அனாந்து பாக்குற புள்ளையதான் அந்த அடி அடிச்சிங்களா? அம்மா தானடா அடிச்சேன். இதுக்கப்புறமாவது விசாரிச்சுட்டு அடிங்க. இத்தனைக்கும் நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அவங்க போன் எடுக்கல. நான் என்னதான் பண்ணட்டும்? இதுக்கு நீயே ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? ஆமா, அவன் கேக்குறதும் கரெக்ட் தானே. இங்க பாருங்க, நான் கல்லறையில இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க தான் எடுக்கல. வர வர உனக்கு ரொம்ப கோவம் வருதுடி. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. எதனா வேணும்னா அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு போ. அப்புறம் ராம்கிட்டலாம் எதுவும் கோச்சிக்காத. நான் தான் அவனை திட்டினேன். எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்றதுனால தான் அவன் எனக்கு மதிக்க மாட்டான்னு. இந்த வாட்டி நான் தப்பு பண்ணேன், அதனால நான் அமைதியா இருந்துட்டேன். இனிமேலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க. நல்லா அடிச்சிட்டு சாவுங்க, நான் போயிட்டு வரேன், வேலை இருக்கு. டேய் ஆகாஷ், எதுக்கு அப்படி சொன்ன? நீ சொல்லனா நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்றேன். சரி சரி, சாரி. அந்த அண்ணா ஃபோன் பண்ண என்ன பத்தி நல்லதா சொன்னேனே. அனு, வா சோஃபி. என்ன சோஃபி, கப்பல் கம்பவா? டேய் ஏஞ்சி வெளிய போ. போக முடியாது, இது ஏன் வீடு. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ற இடத்துல உனக்கு என்னடா வேலை? அம்மா, இவன் ட்ரெஸ் பண்ண விடாம பாருமா. டேய் கீழ வா. சொல்லு சோஃபி, சோகமா வந்திருக்க? எல்லாம் அந்த பைத்தியக்காரியால தான். என்னடி என்னாச்சு? இன்னைக்கு என்ன பண்ணா? உன் மாமாவோட பாத்ரூம்ல வந்து வர. அவளுக்கு என்ன அங்க வேலை? ஒன்னதாண்டி சொல்லணும். நீ போய் உன் ரூம்ல இருக்க வேண்டியதானே, அவையே உள்ள வரா. நீ போடி, எப்பவும் மாமாவை காப்பாத்திட்டே இரு. அவர் அலோவ் பண்ணாம எப்படி அவ ரூம்ல போவா? சரி வா, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சோன்னு தெரியல, நாளே நாசமா போச்சு. எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரேக்கப்பே ஆயிருக்கும். நல்ல வேளை அவன் அமைதியா போயிட்டான். இது வேறயா? ஆமா, என்ன பண்றது? இப்ப கூட அவன்கிட்ட பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா கால் பண்ணா எங்க போறேன்னு கேட்பான். அப்புறம் இந்த நேரத்துக்கு மூவி போய் அவனு மடின்னு திட்டுவான். அதுக்கு நான் போயிட்டு வந்துட்டே திட்டு வாங்கிக்கிறேன். சரி வா அனு, போலாம்.